செம்ம டேஸ்ட்டான ஆட்டு குடல் ஆணும். நிறைய பேருக்கு இந்த குடல் வந்து அவ்வளோவா பிடிக்காது. பட் நீங்கள் இந்த மெத்தடில் சமைச்சிங்கன்னா இது வரைக்கும் சாப்பிடாதவங்க இனி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆணை பண்ணுறதுக்கு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்ப இலை, அப்புறம் 2 பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை எல்லாமே நல்லா மறையணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 1 தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் எடுத்திருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு ஆட்டுக்குடல் வந்து சேர்த்துக்கணும். இந்த மெத்தடில் நீங்கள் சமைக்கிறதுக்கு குடலை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உப்பு வந்து போட்டுக்கிட்டேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாமே உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் இன்னும் காரம் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட வந்து சேர்த்துக்கலாம். பட் எனக்கு இந்த அளவுக்கு சரியாக இருந்துச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு குக்கர் மூடி வேக வச்சிடலாம். ஒரு 7-8 விசில் போட்டோம்னா குடல் வந்து ஈஸியாக வெந்துடும். இப்போ குடல் வந்து சூப்பராக வெந்திருக்கு. நான் இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் சேர்க்கிறது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வெங்காயம், தக்காளி சேர்த்தாலே போதும்னா அதை அப்படியே விட்டுருங்க. கடைசியாக நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். இது கடைசியில் சேர்க்கும்போது ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த குடல் கறி ஆணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் எல்லாத்தையும் நல்லா வத்த விட்டு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். கடைசியில் மல்லி இலை போட்டுக்கோங்க. இந்த குடல் கறி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்படி எதுக்கு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.